Hi friends, last video top 5 colleges cut off categories cut off போட்டுருப்பேன். அடுத்து நிறைய பேர் வந்து அடுத்த காலேஜஸ்க்கான categories cut off போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணனால அடுத்த 6 காலேஜஸ் அதாவது ஓமந்தூரா, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த 6 காலேஜஸோட கேட்டகரிஸ் கட் ஆஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓமந்தூரா தான் நிறைய பேர் கேட்டனால ஓமந்தூராவோட கேட்டகரிஸ் கட் ஆஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 668, பிசி 665, பிசிஎம்ஓ 665 தான். எம்பிசிக்கு பார்ப்போம். எம்பிசிக்கு 656, எஸ்சிக்கு 661, எஸ்சிஏ 560, எஸ்டி 570. அடுத்து செங்கல்பட்டு பார்ப்போம். செங்கல்பட்டு வந்து மோஸ்ட்லி சென்னை ரீஜனில் இருக்கிறனால அதுக்கும் எப்பவுமே கேட்டகரிஸ் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக வந்து அது பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கேம்பஸ் வைஸ் நல்ல காலேஜ் தான். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறனால அது கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அது அவுட்டர் ரீஜனில் தான் இருக்கும், சிட்டிக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 663, பிசிக்கு 655, பிசிஎம் 656, எம்பிசி 650, எஸ்சி 588, எஸ்சிஏ 548, எஸ்டி 547. கோயம்புத்தூர் பார்ப்போம். கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் அதுவும் சிட்டி ரீஜனில் அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் சிட்டி ரீஜன்னா எப்படி சொல்கிறது, கோயம்புத்தூருங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச சிட்டியில், அதனால் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறனால நிறைய பேர் வந்து அந்த சில மதுரை அந்த மாதிரி காலேஜஸை விட்டு கோயம்புத்தூர் கூட நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் காலேஜ் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஓசிக்கு 677, பிசிக்கு 661, பிசிஎம் 649, எம்பிசி 655, எஸ்சி 593, எஸ்சிஏ 560, எஸ்டி 594. அடுத்து சேலம் பார்ப்போம். சேலம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 659, பிசி 652, பிசிஎம் 648, எம்பிசி 646, எஸ்சி 586, எஸ்சிஏ 541, எஸ்டி 559. அடுத்து திருச்சி பார்ப்போம். திருச்சி வந்து ஒரு சூப்பர் காலேஜ் தான் சொல்லுவேன். கேம்பஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் காலேஜ். இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கு ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு வந்திருந்தோம். சிம்பிள்ஸ்னு சொல்லி எப்போவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துவாங்க வருஷம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே தான் இருக்கும் காலேஜ். மெயின் சிட்டிலே தான் இருக்கும். நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஓசிக்கு 654, பிசி 649, பிசிஎம் 644, எம்பிசி 643, எஸ்சி 578, எஸ்சிஏ 525, எஸ்டி 554. அடுத்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். சவுத் சைடில் உள்ளவங்க இதை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல காலேஜ் தான். இதுலேயும் நிறைய சீட்ஸ் உள்ள காலேஜ் தான். ஓகே, ஓசிக்கு பார்ப்போம். 653, பிசி 645, பிசிஎம்முக்கும் 645, எம்பிசி 638, எஸ்சி 571, எஸ்சிஏ 520, எஸ்டி 570. ஓகே, இதுதான் வந்து நான் டாப் 5 காலேஜஸ்க்கு அடுத்தபடியான ஒரு டாப் 5 காலேஜ்னு சொல்லுவேன். ஓமந்தூராரும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் அடுத்து தான் ஓமந்தூரார் வரும். அது ஏன் கேட்டகரிஸ் கட் ஆஃப் அதிகமாக இருக்குன்னா சென்னையில் இருக்க ஒரே காரணத்துக்காக தான். இப்போ நிறைய காலேஜஸ்க்கு வந்து அதோடைய கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அதுக்காக அது பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓமந்தூரார், செங்கல்பட்டு இதெல்லாம் வந்து கேட்டகரிஸ் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும். மற்ற காலேஜஸ் பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் விட, அதாவது மதுரை, கோயம்புத்தூர் இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கலாம் சில கேட்டகரிக்கு. அதுக்காக அது பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்எம்சி ஸ்டான்லி, மதுரை, கீழ்பாக் இதை விட ஒரு பெஸ்ட் கிளினிக்கல் எக்ஸ்போசர் வந்து ஓமந்தூராரில் கண்டிப்பாக கிடைக்காது. செங்கல்பட்டுலேயும் அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரில. பட் இருந்தாலும் நல்ல காலேஜ்னு சொல்லுவேன். கேம்பஸ் வைஸ் நல்லது தான். அதுக்காக உங்களுக்கு வந்து அது எந்த ரீஜனில் இருக்குங்கிறத வச்சு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சென்னை லைஃப் அப்படி தான் வேணும்னா நீங்கள் ஓமந்தூரை செலக்ட் பண்ணலாம். இல்லை செங்கல்பட்டு செலக்ட் பண்ணாலுமே அது சென்னைக்கும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அது ஒரு அவுட்டரில் தான் இருக்குது. ஆனால் திருச்சி, மதுரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்கும். இப்போ மதுரைலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே, காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும். இது வந்து ஒரு சும்மா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ரவுண்டில் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. யோசிக்காதீங்க யார் சொன்னாலும். Okay friends, all the best. Bye.